சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான டபுள் பீன்ஸை வச்சு ஒரு ரைஸ் தான், அதுவும் காரசாரமாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதில் ஆயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக வந்து இதில் அமுக்குனிங்கன்னா பொடியாக வரும் பூண்டு, அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துப்போம். பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு நான் வந்து டபுள் பீன்ஸு நல்லா தோல்லாம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், ரெட் கலர் குடமிளகா 1, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் குடமிளகா 1, அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்கேன் பன்னீர், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டி நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி அரிசி ஒரு 2 அழாக்கு வடித்து எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துப்போம். இப்போ ரைஸ் போட்டோடனே நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இது மேலே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இல்லை கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சூப்பரான டபுள் பீன்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.